பாடலாசிரியர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பாடலாசிரியர்லாம் இப்போ என்னதான் பெரிய ஒரு ஒரு டைரக்டர் இட்டு கொடுத்தா அடுத்த ப்ரொடியூசர்லாம் வந்து அவர்கிட்ட நிற்பாங்க சார். மியூசிக் டைரக்டர் இட்டு கொடுத்தா அவங்க நிற்பாங்க. ஒன்று புக் ஆகிடும். பட் என்னதான் பெரிய இட்டு பாடல் கொடுத்தாலும் நம்மளால போய் சேராது. ப்ரொடியூசர்கிட்டையும் நம்ம தான் போய் சொல்லணும். இந்த பாட்டு நான் தான். ஓ நீங்களா? அவங்க தெரிஞ்சா கூட அப்படி சொல்லுவாங்க. ஓ நீ ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் என்ன அப்போ என்னோட ஆரம்ப காலத்தில் என்ன பாட்டு எழுதிருக்கீங்க? உன் சமையல். ஓ அப்படியா? சரி நான் கேட்கலங்க. நான் கேட்குறேன்றாரு. உன் சமையலே கேட்கல அப்படின்னு சொல்றாரு. வெறும் மியூசிக் டைரக்டர் அவர். வெறும் மியூசிக் டைரக்டருடைய பையன் அவள் தான் சொல்ல முடியும். அது மாதிரி இருக்காங்க. எல்லாமே இப்போ ஃபாலோவிங் நிறைய தான் சார். ஒரு பாட்டு ஒரு மியூசிக் டைரக்டர் ஹிட் ஆச்சுன்னா அவங்க போட்டே சேர்ந்துருப்பாங்க. பிரிக்க முடியாது அவங்கள. அது பற்றி அப்படி பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ சங்கர்லாம் நான் பண்ணுவார் நம்பர் 1 தேடுவார். அவர் டெக்னீஷியன் யார் நல்ல ஒரு குவாலிட்டி ரவி கே சந்திரனா கேமரா, பிசி சாரா கேமரா அப்படின்னு. அது மாதிரி ஒரு ஆர்ட் டைரக்டர் அப்படி கேட்பாரு. பாடல்லாம் வாலி வைரமுத்து அப்படின்னா அதன் பிறகு இப்போ யார் கரண்ட்ல யாருக்குன்னா கபிலன் அப்படிலாம் பண்ணுவார். இப்போ அப்படி கிடையாது. கூடவே யார் இருக்காங்களோ போட்டு பண்ணிடுறது.